ஹாய், ஹலோ நண்பர்களே! எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். வெல்கம் டூ சுப்ரமணி சேனல். இன்னைக்கு வந்துட்டு நான் புளி சாதம் கிண்ட போறேன். அததான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு, நான் சாதத்த வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன் நானு. சாதமும் வேகுற ஸ்டேஜ் தான் அது. வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் நம்ப. அது ஆ வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து வடிச்சுக்கலாம். நான் எப்பயுமே வந்து சாதத்த வடிச்சுக்குவேங்க. குக்கர்ல வைக்க மாட்டேன். விறகு அடுப்புல செய்யும்போதும் சாதத்த வடிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் வந்து கே ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் வந்து இப்ப கேஸு. அது அப்பத்துலேருந்தே நாங்க சாதத்த வடிச்சு தான் வைப்போம். ஏன்னா, குக்கர்ல வச்ச சாதம் வந்துட்டு யாருக்கும் எங்க வீட்ல யாருக்கும் செட் ஆகாது. அதனால நாங்க அப்பத்துலேருந்தே சாதத்த வடிச்சுக்குவோம். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புளி சாதத்துக்கு தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து காஞ்ச மிளகா. அந்த நீட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கம்மியா இருக்கிற வச்சு குண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கினேன். அப்புறம் வந்து பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதிகமா இருந்தா இன்னும் நல்லது புளி சாதத்துக்கு. எலுமிச்சை சைஸ்ல வந்துட்டு புளி கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கிறேன் நானு. அத வந்து தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னாக்கா, இதெல்லாம் வறுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் ஊறிடும். அப்ப வந்து நம்ப அந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் இல்லைங்களா? சட்னி வந்து நேத்து செஞ்சது நானு. களிக்கு செஞ்சேன். அதனால அந்த சட்னி கொஞ்சம் மீதி ஆயிட்டுருந்துச்சு. ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். சரி இப்ப புளி சாதம் கிண்டும்போது அந்த சட்னிய போட்டுன்னு சாப்பிட்டாக்கா, புளி சாதம், சித்திரான்னம், பழவு, புளியோகரை. இதுக்கு சட்னி இல்லாம எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் எப்பயுமே கொஞ்சம் சட்னி செஞ்சுருவேன். அது செஞ்சது வந்து கடலக்கொட்டை சட்னி. இப்போ வந்து சாதத்த வந்து ஒரு பக்கத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். வெந்துருச்சு இல்லைங்களா? அதனால அத வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கினேன். அந்த பேன் வந்து அதாவது கடாய். அது காஞ்ச பிறகு கொஞ்சம் சூடான பிறகு வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 50 கிராம், 100 கிராம் அளவுக்கு ஊத்திக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊத்திக்கலாம் நம்ப. இல்லைங்களா? எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா நல்லா இருக்குன்றது என்னோட இது. கடுகு போட்டுக்கலாம் நம்ப. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இல்லன்னு நெனச்சுக்கோங்க, அது பொரியலனாக்கா ஒரு மாரி காரமா முழுசு முழுசா கிடைக்கும். கொஞ்சம் கடலப்பருப்பு. கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போடும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு. கடல கொட்டை போட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பட் கடல கொட்டை வந்து வீட்ல காலி ஆயிப்போச்சு. அதனால கடல கொட்டை போடல. மொளகா நல்லா வந்துட்டு அப்படியே முறுக்கி போட்டுக்கலாம். ஒண்ணும் முழுசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிள்றதுக்கு எனக்கு டைம் இல்ல எனக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு ரெடி ஆயிட்டாரு. அதனால அவசர அவசரமா செய்றேன். அதிலேயே வேற வீடியோ வேற எடுக்கிறேன். அதனால அவரு திட்டுவாரு, "வீடியோ எடுத்துக்கினே நீ சாப்பாடு லேட் பண்ற" அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நான் வந்து அவசர அவசரமா செய்ற வச்சு எல்லாத்தையும் கையில கிள்ளிக்கினேன். கருவேப்பில போட்டுக்கினேன். ஃபர்ஸ்ட்ல வந்து கடுகு போட்டுக்குங்க பூண்டு போட்டுக்குங்க. சாரி. பூண்டு போட்டுக்குங்க. அந்த பூண்டு வந்துட்டு நல்லா வந்து ப்ரவுன் கலரா மாறணும். அந்த பூண்டு வந்து எண்ணெயிலேயே ஃப்ரை ஆச்சுனாக்கா, அது சாதத்துல வச்சு சாப்பிடும்போது வந்துட்டு நல்லா இருக்கும். இல்லைங்களா? அதனால நான் எப்பயுமே வந்து பூண்ட கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2த்தையும் வந்து போட்டுக்கினேன் நானு. நான் புளி சாதம் எப்பயுமே செஞ்சதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன் நானு. என்னமோ தெரியல எனக்கு புளி சாதமே பிடிக்காம இருந்துச்சு. அப்புறம் வந்து நேத்து வந்து எங்க அக்கா செஞ்சிருந்தாங்க. புளி சாதம் செஞ்சு எனக்கு குடுத்தாங்க. அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால வந்து நான் எங்க அக்கா கிட்ட தான் வந்து கேட்டுக்கினேன். எனக்கு சமையல் அவ்வளவா தெரியாது. அ எது நல்லா இருக்குதோ அந்த ரெசிபிய கேட்டுக்கின்னு உடனே கத்துக்குவேன் நானு. அதனால எங்க அக்காகிட்ட அந்த ரெசிபி கேட்டுன்னு வந்து செஞ்சேன். பாருங்க பூண்டு நல்லா ப்ரவுன் கலரா மாறிடுச்சு. இப்ப என்ன ஆகும்னாக்கா, அந்த பூண்டு அதில வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு முன்ன சாப்பிட்டதில்லன்றீங்க, அப்புறம் எப்படி பூண்டு சாதத்தில வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிதான்னு கேட்குவீங்க. ஆனா, அக்கா செய்யும்போது அந்த பூண்ட நான் அந்த சாதத்தில வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆச்சுனாக்கா, ஃப்ரை ஆனத சாப்பாட்டுல சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்குள்ள நம்ம புளிய பிசுக்கி எடுத்துக்கலாம். புளிய வந்துட்டு இப்ப நல்லா கரைச்சுக்கிட்டேன் நானு. அந்த திப்பியெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்குதே புளிக்கு இது பண்ணும்போதுன்னு நெனைக்காதீங்க. புளிய கரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்தா பரவாயில்லங்க. ஏன்னா எப்படி ஊத்துனாலும் அது வந்து கெட்டி ஆகத்தான் செய்யும் அது. அதனால தண்ணி அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல. கெட்டியா இருந்து நம்ம போட்டோம்னாக்கா என்ன ஆகும், அப்படியே வந்து கடாயில ஒட்டிக்கும். கொஞ்சம் தண்ணி வச்சு போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா வச்சு போட்டோம்னா, அந்த உப்பும் கரையும். இல்லைங்களா?
கெட்டியா இருந்துச்சுன்னா கடாயிலே வந்து ஒட்டிக்கும். அது இது. என்னோட ஸ்டைல் அது. கொஞ்சமா மஞ்சாத்தூளு, ஒரு 1 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கினேன் நானு. ஏன்னா, அதிலேயே வந்துட்டு 1 1/2 ஸ்பூனு போதுங்க. என்னோட அளவு அவ்வளோதாங்க. நான் எப்பயுமே 1 1/2 ஸ்பூன் தான் போடுவேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், அத நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கைவிடாம கலக்குனா தான் வந்து அது அடி பிடிக்காது. இல்லைனாக்கா அடி பிடிச்சுக்கும். அடி பிடிச்சுக்கிச்சுன்னா என்ன ஆகும், ஒரு மாரி சாதம் வந்து அடி பிடிச்ச ஸ்மெல்லு வரும். அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகும், அது இன்ட்ரெஸ்ட் வராது சாப்பிடுறதுக்கு. இப்ப பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த புளியிலேயே வந்துட்டு அதெல்லாம் ஊறுன வச்சு, எண்ணெயிலேயே வந்து மொளகா போட்ட வச்சு இன்னும் காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். புளி, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்தாக்கா இன்னும் சூப்பரா இருக்கும் சாப்பாடு. அதுலயும் சூடா சாப்பிட்டாக்கா, அந்த கடல பருப்பு, கடல கொட்டை இருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஏன் எடுத்து வைக்கிறேன்னாக்கா, கொஞ்சம் அதிகமா இருக்குது கொஜ்ஜி. அதனால என்ன பண்ணேன், அத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சோம்னா, எப்பன்னா அவசரமா இருக்கும்போது, டிஃபன் கட்டுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. அதனால அத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சாதத்த போட்டுக்கலாம். சாதத்த போட்டு நம்ம கிளறிக்கலாம் நம்ப. ஏற்கனவே வடிச்சு வச்சு தம்ல விட்டாவாச்சு அது கொஞ்சம் பளபளன்னு இருக்கும் சாதம். ரொம்ப பளபளன்னுலாம் இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப பளபளன்னு இருந்தாக்கா வராக்குச்சி மாரி இருக்கும். முழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். புளி சாதத்துக்கு, அப்புறம் ரசத்துக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா நல்லாருக்கும் சாதம். ரொம்ப கொழ கொழன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்தாக்கா நல்லாருக்கும். நான் வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்ட்டா பதமா பார்த்து வடிச்சு வச்சிருக்கிறேன் நானு. இப்போ வந்து அது எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது எனக்கு கொஜ்ஜி பத்தலையேன்னு நினைக்காதீங்க. நான் பக்கத்துல எடுத்து வச்சிருக்கேன். பத்தலனாக்கா நான் போட்டுக்குவேன். ஆனா எனக்கு இது கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன் நானு. இது கொஜ்ஜி பத்தலன்னா போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு தான் நம்ம ஒரு கிண்ணத்துல வந்து பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறோம் நம்ப. பத்தலன்னா அதுலேருந்து கொஞ்சம் போட்டு கலர்னோம்னாக்கா சரியா போயிடும். பாருங்க, தேவைப்படாது கொஜ்ஜி. அதுவே போதும். அதுவே நல்லா நம்ப அடியிலேருந்து எடுத்து கலக்கி கலக்கி விட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி இருக்குது. நல்லா சாஃப்ட்டா இருக்குது இல்லைங்களா? இது வந்து உப்பு பார்க்கறதுக்காக. கரெக்ட்டா இருக்குது உப்பு. இப்ப எங்க வீட்டுக்காருக்கு நான் சாப்பாடு போட்டு குடுத்துடுறேன். அவரு உட்காந்து ரெடி ஆயி உட்காந்துட்டுருக்கிறாரு அவரு. இல்லன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் திட்டுவாரு அவரு. லேட் ஆச்சு, லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது நேத்து செஞ்சேன்ல சட்னி, அத வந்து இதுல ஊத்திக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, சூடா போட்டு குடுக்கும்போது அந்த சட்னிக்கும், அந்த சாதத்துக்கும் வந்து தட்டுல ஒரு இது கூட வைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கடல கொட்டை சட்னி அதுவும் சூப்பரா இருக்கும். தேங்காய் சட்னியும் செஞ்சுக்கலாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணவங்களுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும், லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் வேலை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கும் நான் சாப்பாடு போட்டு குடுத்துட்டேன். எனக்கு வந்து சாமான கழுவுற வேலை இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கழுவிட்டு, நான் அதுக்கப்புறமா லாஸ்ட்ல சாப்பிட்டுக்குவேன். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்க. பாய்ங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ங்க. குட் மார்னிங்.